Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்குமே அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. சரி நம்ம இந்த பக்கம் போய் பார்த்தா குரோம்பேட் சைட் போய் பார்த்தா எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம், அதே மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்ல இருக்கிற ஒரு 4-5 கடை, அதாவது பேண்ட்லூம்ஸ், மேக்ஸ், அன்லிமிட்டெட், ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏற முடியலன்னு சொல்லிட்டு. அதனால எக்ஸ்லேட்டர் வச்சுட்டாங்க. ஷாப்பிங் வர்றதே எதுக்கு மன அமைதிக்காகுதா? நீங்க வந்து எங்களுக்கு இங்க வந்து டென்ஷன் பண்ணீங்கன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து அன்லிமிட்டெட் தான் நம்ம போயிருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆஃபர்ஸில் இருந்தது. பட் ஆனால் இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. 349, 649 இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு நார்மலாகவே கிடைக்கிறது. ஆனால் அதுவுமே வந்து உங்களுக்கு என்னென்னா நார்மல் குர்த்திஸ் கிடச்சது வந்து எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆஃபீஸ் வேருக்கு வந்து ரெகுலர் யூஸுக்கு வந்து இதை விட கம்மி ரேட்லேயே நமக்கு பெஸ்ட்டாகவே கிடைக்கும். பட் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸில் 70% இருந்ததெல்லாம் 4000, 5000 அந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70% உங்களுக்கு பை 2 பை 1 30%, பை 2 50%, பை 3 தான் 70% அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெருசாக எனக்கு வந்து ஓகே இந்த ரேட்டுக்கு இது எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கும் அதுவுமே எனக்கு தோணலை. ஏன்னா கொஞ்சம் கிராண்டாக இல்லை, ஒரு நார்மல் 3 பீஸ் குர்த்தீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதார் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. பட் பிராண்டடாக இருந்தால் கூட கலெக்ஷன் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் இது போக நான் பேண்ட்லூம்ஸும் போய் பார்த்துருந்தேன். பேண்ட்லூம்ஸில் வந்து பை 2 get 1 ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. பட் அதுவுமே எனக்கு அட்லீஸ்ட் இதுலையாவது நான் வீடியோ எடுத்ததெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஆப்ஷனே எனக்கு வரல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நிறைய பேர்த்துக்கு வந்து எலகண்ட்டாக வந்து கம்மியாக டிசைன்ஸ் இருந்து என்ன சொல்கிறது, பாடி ஃபிட்டு வியர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஒரு கிராண்டான ஒரு சுடிதார் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து இந்த ஆஃபர் வந்து எனக்கே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஏன்னா எனக்கு நார்மலாக போகிறதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பட் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. பட் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வந்து என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணிங்களா, இல்லை நாங்கள் போய் பார்த்தோம் நல்லா தான் இருக்குது ஓகே அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க யாருனாவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் வந்து குரோம்பேட் லொக்காலிட்டி மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபர் இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓகேவாக இருந்தது. பட் ரேட்டு வந்து இப்போ காஸ்ட்லியாக இருக்குது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது திஸ் இயர் வந்து ரொம்பவுமே ரேட்டு காஸ்ட்லியாக இருக்குது. பட் உங்களுக்கு யாருன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனது சண்டேஸில் போனீங்க அப்படின்னா அன்லிமிட்டட், ட்ரெண்ட்ஸு, பேண்ட்லூம்ஸ், மேக்ஸ் எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் கவுண்டர் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பில்லிங் கவுண்டரில் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. மக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு வருவாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு க்ரௌடாகவே இல்லைங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் செட் ஆஃப் குர்த்திஸ் வந்து 3000, 4000 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்போ ஆஃபரில் ஒரு 1500, 2000 கிடைக்குது, அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோம். இப்போ பார்த்துட்ருக்க குர்த்தி வந்து ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 4100 அந்த குர்த்தியோட ப்ரைஸு. சோச் பிராண்டோ வேறு ஏதோ பிராண்டட் தான் அது. ஆனாலும் எனக்கு 4100க்கு இப்போ பை 2 பார்த்தீங்கன்னா 70%, அதில் பை 1 பார்த்தீங்க அப்படின்னா 30% தான் ஆஃபர் இருந்தாங்க. பை 2னா இப்போ நம்ம 8200 கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து 70% மைனஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 4000 இல்லைன்னா 4000, 3000 அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பை 2 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2500 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் ஓகே தான். அது நேற்று நைட்டு நான் போனேன், அவ்வளோவா எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. பட் லெஷராக வந்து போயிட்டு இன்றைக்கி வந்து வீக் டேஸில் வந்து போய் பார்க்கும்போது நிறைய வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட்டான ட்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தேன். ஏன்னா நான் இங்கே வந்தே ஒரு 3 to 4 months மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னை கடைக்காரங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் ஸ்டாஃபு, செக்யூரிட்டி மார்க்கொண்டு எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இவ்வளோ நாளாக வரல இந்த பக்கமே அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் பார்த்தேன், அங்கேயுமே வந்து கலெக்ஷன்ஸ் இருந்தது. எப்படி 799ல 50%? ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன்.
இது நினைக்கிறேன். எல்லாம் ஒன்று தான். மேலே இருக்கிறது தான் கீழே இருக்குது. இது பேண்டோட இருக்கு 2799. அப்போ அங்கே ஏன் 799 மட்டும் இருக்குது? அது வேற இது வேற. நம்ம ட்ரிங்க்ஸ்ல வந்தாதான் நமக்கு ஒரு மன அமைதியே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுல தூக்கமே வராது எனக்கு. பெருசாக கலெக்ஷன்ஸே இல்லைப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. இது அப்பத்துலேருந்து நான் பார்த்துட்டே இருக்குது. நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, வச்சு காட்டேன். திருப்பி வந்து 999 தான் இன்னும் இருக்குது. இது இன்னும் ஆஃபர் இருக்கான்னு தெரியல, பட் செக் பண்ணால் தெரியாது. கேட்டால் 50% தான்ப்பா எல்லாமே எடுத்து கேட்கணுங்க. எப்படியாவது இந்த தடவையாவது இது எடுத்து பார்ப்போம். 50% எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஏன் அப்படின்னா ஸ்பெஷல் அதில் கலர் நியான் என்ன சொல்றது, இது ஃப்ளோரசன்ட் கிரீன். ஃப்ளோரசன்ட் கிரீன் ஸ்கெட்ச்ல அடிப்போமே, அதான் ஃப்ளோரசன்ட் கிரீன். இது லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே இதை பார்த்து வச்சுட்டு வந்துடுவேன். 999 கொடுத்து இதை எடுக்கணுமா அப்படி சொல்லிட்டு. இப்போ இது 50% ஆஃபர்னா எடுத்துக்கலாம். ஒர்த்து தானே? ஒர்த்து தான். 50% ஆஃப்னா ஒர்த்து தான். ஆமாம், அப்படிவா. இந்த பக்கம் மட்டும் ஆஃபர், அந்த பக்கம் ஆஃபர் இருக்கும். இதுவும் அதே தான். ஆனால் இது ஆமாம் மேலே போட்டிருக்கு. ஆனால் அந்த சைடு தான்ப்பா போட்டிருக்கு, இந்த சைடு போடலப்பா ஆஃபரு. என் சைஸை காணும்ப்பா. இது நல்லா இருக்கு, பட் ஆனால் என் சைஸ் இல்லை, எம்மு தான் இருக்கு. ஆனால் இது ஆஃபர் இல்லை. ஆஃபர் இருக்கு, ஆஃபர் இல்லை. இது மேபி எனக்கு எம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இங்கே வந்து எம் வந்து ஃபிட்டாக இருக்கும், எல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். XXL போனோம்னா தோதம் ஆகிடும். யாராவது வேலை செய்யணும், யாராவது தான் கேட்கலாம். எம் வச்சு காட்டாத. என் சைஸ் இல்லையா, இதில் தானே காட்டுறது இல்லையா? பாரு, எடு. இது எப்படின்னா ஃப்ரண்ட்ல ஜாஸ்தியாகவும் பேக்ல கம்மியாகும். ஆமாம், ஃப்ரண்ட்டு கம்மி, பேக்கில் ஜாஸ்தி. இது வந்து 1700. இதில் 50% ஆஃப் கொடுத்தா இது நல்ல ட்ரெஸ்ஸு அப்படின்றியா? சரி, போய் ஆள் கையில் எடுத்து வச்சுக்கோ. பாண்டிச்சேரியில் இதை போட்டு பார்த்தேன், வச்சுட்டு வந்துட்டேன். அது நேற்று நீ போட்டிருந்தியா அதே மாதிரி மெட்டீரியல் தான். ஆமாம், இது சின்னது, எஸ் பாப்பா சைஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? அதை ஃபோட்டோ காட்டு. பேண்ட்டோட இது 2 பீஸ் செட்டா? இப்போ வேர் பண்ணி பார்க்கலையா இதை நீ? வேலை செய்யறதுக்கு யாருமே காணும். வச்சு காட்டு. ஓகே தான். இது காட்டு. குவாட் செட்டா அது? கூப்பன் நினைக்கிறேன். எது இதுவா? என்னப்பா இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையாப்பா? அடுத்த வருஷம் இதெல்லாம் வந்துடும். இது ஆஃபரில் வந்துடும், அடுத்த ஆடிக்கு வந்துடும்ன்றியா? அப்போ எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ யாரும் எடுத்து இதை போட மாட்டாங்க, ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து யாரும் எடுக்க மாட்டாங்க. இது அடுத்த வருஷம் வந்துடும், அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் எல்லாரும். இப்போ அக்டோபர்லேயோ இதுலேயோ ஆஃபர் போடுவாங்கப்பா. வாட்சஸ் டைட்டன்லாம், டைட்டன், டைமெக்ஸ் எல்லாமே ஆஃபர் வரும். 40%, 30%. இங்கே எனக்கு 2-3 வாட்ச் பிடிச்சிருக்கு. 5, 6 அந்த மாதிரி தான் வருது, பட் க்ளோஸ்ட் ஆகும். பீஸ் செட்டு நோ ஆஃபர், நத்திங் இதில். அப்போ உனக்கு பிடிக்காதுல்ல வச்சுட்டு?
அந்த லிபாஸ்ல நேற்று போய் பார்த்தோம் தெரியுமா, அந்த க்ரீனு க்ரீன் அது இல்லை, அது நல்லா மூவிங் போல, எங்கேயுமே ஸ்டாப் இல்லை. அது வச்சு காட்டு. இது என்ன சைஸ்ன்னு பார்க்கணும். 36, 38, 40 தான் கரெக்டாக இருக்கும். 38 எடுக்கிறதா எடுக்கிறேன். 42, 36 உன் சைஸே இல்லை. இருக்கி வெயிட் பண்ணு. நல்லா இருக்குல்ல அது. 3 பீஸ் செட்டு. பேண்ட் உள்ள இருக்கு. பொம்மை என்னன்னு போட்டுக்கா. பொம்மையே இல்லைப்பா, இது ஷால். பட் ஆனால் இது வந்து எவ்வளோன்னா 4300 ஜாஸ்தி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக வருவோம் இங்கே, அதனால் அந்த செக்யூரிட்டி என்ன அந்த பசங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கீங்க, ஆஃபர் 1 மாதமாக போயிட்டு இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆடியே பொறுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஆனிலே நிறைய ஆஃபர் போட்டிருக்குறாங்க. ஐ திங்க் ஐ எம் லக்கின்னு நினைக்கிறேன். மேக்ஸ் மணியால் மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கு. எது? ஆமாம், நல்ல காலம். மேக்ஸ் மணியால் அவ்வளோ அள்ளின்னு வந்துட்டு நீனு. இந்த ஆடி ஆஃபரில் மட்டும் நான் ட்ரெஸ் எடுக்காமல் இருந்தேன்னு வையேன், என் மனசே ஆறியது இருக்கு. குடும்ப பொம்பளைங்க போடுற மாதிரியும் ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க அந்த கிராப் டாப்பு ஜீனு அப்படின்னு மினுக்கிற மாதிரி தான் பாருக்குது. எல்லாருமே இப்போ அதுக்கு மாறிட்டாங்க. அதனால அப்படின்ற அப்போ நம்ம எங்கே போனோம்? போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் தான் போனோம் சாரி எடுக்கிறதுக்கு. அவனுக்கு வெஸ்டர்ன் எதுவும் செட் ஆகலையா? ட்ரெடிஷ்னலாக செட் ஆகல, இதில் வெஸ்டர்ன் வேறு வந்துட்டியா? அப்புறம் காரி துப்பிச்சு மேலே போய் பார்க்கலாம். மேலே எப்படின்னா பண்ணியிருக்காங்க ஜென்ஸ். அதை விட காரி துப்புவா. அடுத்த செக்ஷன் வெஸ்டர்ன் ஸ்டைலில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயுமே செட் ஆகல. மேக்ஸிமம் என்னன்னா ஓல்டாகவே இருக்க மாதிரி இருக்கு. நான் பார்த்த பழைய ஃபேஷன் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இந்த கடையில் எனக்கு எனக்கும் செட் ஆகலை. எனக்கே செட் ஆகலைன்னா உனக்கு என்ன செட் ஆகும்னு தெரியல. போ நாளைக்கு வந்தீங்கன்னா என்ன பாச்சு 2000 50% ஆஃபர் நினைக்கிறேன். ஜான் கிளேஸ். சரி போட்டு பாரு, உனக்கு எதாவது செட் ஆகுதான்ட்டு. எனக்கு இந்த கலர் வேண்டாம். நான் ஆக்சுவலி சைனீஸ் கலர் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ கூட எடுப்பப்பா நிறையா. என்னது இந்த மாதிரி ஆஃபரில் நீ கூட எடுத்து வைப்பேன். எதுவுமே இந்த தடவை செட் ஆகல, ஏன்னு தெரில. நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். லக்கு தான் போல இதெல்லாம் இல்லை. ஆமாம், டிஷர்ட்ஸ் இப்போ நிறைய எடுத்துன்னு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நம்ம கரெக்டாக சுதாரிக்கலன்னு நினைக்கிறேன். வெளியில் சுற்றலைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் நம்ம டூர் நிறைய போயிட்டோம். ஸோ அதனால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்பவும் வந்து பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டோம். டூருக்கு எங்கே போகணும்? டூருக்கு தேவையானது. நான் அப்போ எங்கே வந்த டூருக்கு போனப்போ லைஃப் ஸ்டைலில் மட்டும் தான் இப்போ பார்த்தேன். லைஃப் ஸ்டைலில் போய் எடுத்துட்டோம். இங்கே வரவே இல்லை. ரொம்ப அவங்களே கேட்டாங்க, 3-4 மாதம் ஆகுதுன்ட்டாங்க. சிதீஸ் நிறைய ஆஃபருங்க இருக்கு. பட் ஆனால் என்ன சொல்றது, எப்படி மீன் பண்றதுன்னு தெரியல. அழகா இருக்க மாதிரி இல்லைல்ல. ஆஃபர் இருக்கு, பட் ஆனால் வந்து என்ன ஐ கேட்சியா இல்லை. கிராண்டா இருக்கிற மாதிரி இல்லை. நார்மல் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கு. நீங்கள் டெய்லி வேர் யூசஸ், அப்புறம் என்னது ஆஃபீஸு கோயிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கிராண்டா போடுற மாதிரிலாம் இல்லை இல்லை. என்னப்பா மௌலி போடுறதுப்பா அது. நீ எடுத்து வச்சுன்னு இருக்க. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோன்னா தான் தெரியும். இது என்ன இவ்வளோ பெருசு இருக்கு பார்க்க தான். எம் கிடையாது, அது வேற ஏதாவது. க்ளோசிங் டைம். ஆமாம், சீக்கிரம் பாரு. சண்டே எவ்வளோ க்ரௌடாக இருக்கணும்ப்பா. நான் பார்த்து போத்தி சைடு தான் நிறைய க்ரௌடாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேற்று எல்லாம் சுத்தினதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட்ஸ் போனப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர் நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய பேசினாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆடிக்கு முன்னாடியே ஆஃபர் போட்டுடுறாங்க. அதனால வந்து நமக்கு ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா நாங்கள் வந்து
மோனா பர்த்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஜூலை மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவளோட பர்த்டே ஷாப்பிங். அப்போ நம்ம அப்பப்போ போய் பார்க்கும்போது ஏதாவது கலெக்ஷன் நமக்கு தென்படும், அதனால நம்ம போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மோனா வந்து ஊருக்கு அந்த ஜூலை மாதம் வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால, ஜூன் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இந்த ஜூலையில் வந்து நம்ம கண்டுக்கவே இல்லை. இப்போ ஆடி பிறந்ததுக்கப்புறம் போய் பார்த்தா எல்லா கடையிலையுமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. பட் ஆஃபருக்கு உண்டான ஒர்த் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸும் ஒன்றும் பெருசாக தெரில. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது, கிராண்ட் சுடிதார்ஸ்லாம் நிறைய இருந்தது, நிறைய கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்ம ஆஃபீஸ் யூஸு, நமக்கு ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறது அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 750 800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த மாதிரி எடுக்கிறதுங்கிறது இந்த டைமில் எடுக்கிறதுக்கு நம்ம நார்மல் டைமில் போனாலே நல்லா கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. உங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆனீங்கன்னா ஓகே. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடெலாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது 3000 4000 5000 அந்த மாதிரி நம்ம போகும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ஆனால் எடுத்து போடணுன்ற ஆசையில் இல்லை. ஓகே, ஒரு நார்மல் சுடிதார் ஓகே, ஒரு இப்போ வந்து ஒரு 4000 இருக்கிற சுடிதார் வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனோம்னா எடுத்துக்கலாம். பட் மற்றபடி இந்த கலெக்ஷன் விட்டுட்டோம் அந்த கலெக்ஷன் விட்டுட்டோம் அப்படிங்கிற மனசு கஷ்டப்படுற அளவுக்கு எந்த கலெக்ஷனுமே என் கண்ணில் தென்படல. நான் வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து நான் பார்த்தேன் ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எதுவுமே எனக்கு மாட்டவே இல்லை. பட் நான் இப்போ அந்த மேக்ஸில் போய் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி டே வந்து 2500க்கு 7 ட்ரெஸ் எடுத்தேன். ஆனால் நல்ல கலெக்ஷன்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. நார்மல் யூஸுக்கு போடுறது கூட ஒர்த்துன்னு இருந்தது. 7 ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 2500 ஒரு 357 ருபீஸ் தான் எனக்கு வருது. 357 ருபீஸ்க்கு அந்த 7 ட்ரெஸ்ஸுமே ஒர்த்து தான், அந்த ரேஞ்சில் தான் எனக்கு இருந்தது. அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் வேறு எங்கேயாவது, நான் வந்து என் ஏரியாக்குள்ளேயே அதாவது தாம்பரம் நியர்பை முடிச்சூர் ரோடு, வெஸ்ட் தாம்பரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம், அதுக்கப்புறம் வந்துட்டு குரோம்பேட், இந்த மாதிரி சர்க்கிள்லேயே தான் நான் தேடுற வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. அதுவும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் மாலும் போனால் அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. உங்கள் ஏரியா பக்கம் அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே அண்ணா நகர் சைடு இந்த மாதிரி மெயின் ஏரியாக்குள்ளே இருக்கும்போது அங்கே எங்காவது உங்களுக்கு நல்ல கடை ஆஃபர் இப்போ நல்லா இருக்குது, ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா என்னை தாண்டி இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்க்குற எல்லா ஏரியாஸும் பார்த்தீங்க அப்படின்னா குரோம்பேட் நியர்பை அந்த மாதிரி தான் எங்களுக்கு சுற்றுவட்ட இடத்துல தான் நான் பார்த்துன்னு இருக்கேன். அதனால நீங்கள் நிறைய பேர் ஷாப்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க. எல்லா பிரான்ச்லேயும் ஒரே மாதிரி தான். மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு, அன்லிமிட்டெடு, பேந்த்லூம்ஸு, அப்புறம் அந்த மாதிரி எல்லா ஷாப்ஸும் இது ஒரே ஆஃபர் தான் போகுது. பட் ஷாப்புக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிச்சூர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் இல்லாதனால கொஞ்சம் ஆஃபர் இந்த மாதிரி இருந்தது. இந்த பக்கம் மெயின் ஏரியா மெயின் சிட்டிக்குள்ளெல்லாம் போகும்போது நிறைய க்ரௌட் வரதுனால உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காலியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டைம் பண்ணுங்கள். ஓகே, பாய்.